நம்மளே நம்ம வீட்டில் இயற்கையான ஷாம்புக்கு வந்து தயாரிக்கலாம். அதுக்கு வந்து 1 கிலோ சீவக்காய் எடுத்துக்கணும். 1 கிலோ சீவக்காய், அப்புறம் வந்து 100 பூந்தி கொட்டை எடுத்துக்கணும். பூந்தி கொட்டை எப்படி இருக்குன்னா, இப்படி உடைச்சாலே வந்து அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கொட்டை இப்படி இருக்கும் உருண்டையாக. இந்த கொட்டை நமக்கு தேவையில்லை, அது யூஸ்லெஸ். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தூக்கி போட்டு நம்ம வந்து இந்த பூந்தி கொட்டை 100 கிராம் எடுத்துக்கிட்டா இந்த சீவக்காவோட சேர்த்து நம்ம வந்து ரைஸ் மில்லில் அரைச்சோன்னா நமக்கு வந்து நல்ல ஷாம்பு மாதிரி நல்ல இயற்கையான சீவக்காய் நமக்கு கிடைக்கும். இயற்கையான ஷாம்பு நம்ம எப்படி வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இயற்கையான நமக்கு ஷாம்பு கிடைக்கும். அதோடு வந்து நம்ம ஹெர்பலாக வந்து என்னென்ன சேர்க்குறோன்னா, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1/2 கிலோ வந்து பாசிப்பருப்பு, 1/2 கிலோ பச்சை பாசிப்பருப்பு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம், 1/2 கிலோ வெந்தயம். இது வந்து 1 கிலோவுக்கு சீவக்காய் அரைக்கிறதுக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். 1/2 கிலோ பச்சை பாசிப்பருப்பு, அப்புறம் 1/2 கிலோ வெந்தயம். நான் எல்லாத்தையுமே காய போட்டு ஒரே வாளியிலே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து காஞ்ச எலுமிச்சைப்பழம் தோல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல இயற்கையான ஒரு பளபளப்பான ஷாம்பு வந்து நம்ம வீட்டிலையே வந்து இப்போ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். 1 கிலோ சீவக்காய்க்கு 100 கிராம் வந்து நீங்கள் சேருங்க இந்த பூந்தி கொட்டையை. அதனால் நல்ல நுரை வரும். உங்களுக்கு முடியும் நல்ல பளபளன்னு ஷைனியாக இருக்கும். இது இயற்கையான ஷாம்பு. நல்ல கருவேப்பிலையும் நம்ம வந்து வீட்டில் விளையக்கூடிய செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் நம்ம எலுமிச்சைப்பழ தோல் போட்டிருக்கோம். இயற்கையாக நம்ம வந்து பாசிப்பருப்பும் கொஞ்சோண்டு நம்ம பாசிப்பருப்போடு வந்து வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக முடியை வந்து நல்லா வளர வைக்கும், அதுக்குரிய ஊட்டச்சத்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வந்து பாசிப்பருப்பும் 1/2 கிலோ வந்து வெந்தயமும் போட்டுக்கிட்டு அதோடு வந்து நீங்கள் உங்களோட முடிக்க அளவுக்கு தேவையான அளவுக்கு இந்த இயற்கையான இலைகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, எலுமிச்சைப்பழத்தோல், இதெல்லாம் இயற்கையாக நீங்கள் காய வச்சு அதையும் பொடி பண்ணி அந்த ரைஸ் மில்லில் கொடுத்தாலே போதும். அதோட இந்த சீவக்காவையும் அந்த பூந்தி கொட்டையும் அவங்களே வந்து காய வச்சு நமக்கு வந்து நல்லா பொடி பண்ணி நல்லா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பூந்தி கொட்டை போடுறதுனால நல்ல ஷாம்பு மாதிரி நுரையும் வரும். இயற்கையான இதை ஹெர்பல் ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணி தலையில் நல்லா தேய்ச்சி குளிங்க. நல்ல நீளமான முடி வளரும் உங்களுக்கு. கண்டிப்பாக ரிசல்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.